பட் ஆனால் அந்த ஒரு டைலாகை பொறுத்த வரைக்குமே வெற்றிமாறன் அவர்கள் வந்து தான் ஒரு டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரோ. ஏன் அப்படின்னா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற அந்த ட்ரெய்லரில் ரெட் ஜெயண்ட்டுன்னு வருது, உள்ளே வந்துட்டு கலைஞரை போற்றக்கூடிய ஒரு வசனம் இருக்குது அப்படின்னும் போது வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே சார்ந்திருக்காரோ? இல்லை, அப்படி இல்லை. அந்த திரைப்படம் வந்து தமிழ் தேசிய திரைப்படம். தமிழ் தேசியம்னா இன்னைக்கு வந்து சீமான் போன்றவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் அல்ல. புலவர் கலியபெருமாள் என்பவர் பேசிய தமிழ் தேசியம் வந்து இடதுசாரி தமிழ் தேசியம். ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கு தமிழர்களை அணிதிரட்டுகிற ஒரு அரசியல். அது திராவிட இயக்கத்தையும் எதிர்த்து தான் அன்றைய காலகட்டத்தில் அவங்க அரசியல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அன்றைக்கு காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையை அந்த படமே ஏறத்தால் வந்து காவல்துறைக்கும் போராடி குழுக்களுக்குமான மோதல் தான் திரைப்படத்தினுடைய அடிநாதமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படம் வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்து ஆதரவான திரைப்படம் சொல்ல முடியாது. பல கருத்துக்கள், பல அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் வந்து அதுக்குள்ளே பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாமே தவிர அந்த கதை வந்து திராவிட இயக்க கதையே கிடையாது. திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான கதையும் கிடையாது. ஏன்னா புலவர் கலியபெருமாள் வந்து கலைஞரை விமர்சனம் செய்திருக்கிறாரு. அவர்கள்லாம் சமகாலத்து அரசியல் தலைவர்கள்.